அன்பான சிம்மராசி நேயர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு பிறக்கிறது 2025. புது சர்க்காரே பிறக்க போகிறது. ஆமாங்க, உங்களுக்குள்ள ஒரு புது சர்க்காரே உண்டு பண்ண போறீங்க. ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டாக்க போறீங்க. எத்தனை நாள் தான் கவலை, எத்தனை நாள் தான் சில அடிமை விஷயங்கள். இந்த வருஷத்தில் சில அடிமைத்தனம்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நமக்குன்னு ஒரு வைராகியத்தை ஏற்படுத்திக்கணும்னு செமையாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வருஷம் இது. சிம்ம ராசிக்காரர்களே, என்றைக்குமே விடாப்புடியான தானம் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கொள்கையினாலே சிம்ம ராசி தான். அதில் ரொம்ப விடாப்புடியாக இருப்பீங்க. ஆனால் இந்த வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டிய கட்டாயம். எப்படி அப்படின்னா, ஒரு வார்த்தையை நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள சின்ன சங்கடம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு விடை தேடிக்கிட்டே இருப்பீங்க. கேள்விக்கு விடை தேடுறது ஒன்று, ஒருத்தவன் கேட்ட கேள்விக்கு விடை தேடுறது இன்னொன்று. நம்ம மனசில் இருக்கிற கேள்விக்கு விடை தேடுறது வேற. இன்னொருத்தவன் கேட்டுவிட்டான்ல, அதுக்கு விடை தேடணுமே. நம்ம மனசில் உள்ள கேள்விக்கு கூட லேட்டாக விடை தேடிக்கலாம். இன்னைக்கு எதிராளிகளுக்கு மனு கொடுக்கக்கூடிய நேரமாக சிம்மத்திற்கான காலம் ஆரம்பமாகிறது. 2025 பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆண்டு. அந்த சவால்களையும் வெற்றி பெறக்கூடிய வருஷம். நிஜமா அந்த சவால்களையும் வெற்றி பெறுவீங்க. முடிஞ்சு போன வருஷம் பொறுத்தவரையும் பழைய கணக்குகள்லாம் அழிச்சிட்டு இந்த வருஷம் புது கணக்குகளை, புதுசாக ஒரு பிளான். நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ண போகிறேன்னு. இப்படிலாம் சிம்ம ராசிக்காரங்க யோசிக்க முடியுமா அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. சிம்ம சொப்பனமாக விளங்க போகிறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே என்னன்னா, இது வரைக்குமே நம்ம இந்த மாதிரி சிந்திக்கலையே, நம்ம இது மாதிரிலாம் வரலையே, சரி பரவாயில்ல, நம்மளுக்கே இப்படிலாம் யோசிக்க தோணுதே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் புது வடிவத்தை உருவாக்க போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு நேச்சர், உங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல், இதையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான நேரம். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் துறையில் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் சிறப்பாக விளங்கக்கூடிய நேரம். இப்படி ஒரு அற்புதமான காலம் வருது. அதே நேரத்தில் சிம்ம ராசிக்கு வருஷத்தோட ஆரம்பத்தில் சனியோட பெயர்ச்சியும் குருவோட பெயர்ச்சியும் நடக்கிறது. சிம்மத்திற்கு வருஷத்தோட ஆரம்பத்தில் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கண்டச்சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக மாறுகிறார். அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நெறிமுறைகள், உங்களுக்குன்னு வகுத்த கோடு, உங்களுக்குன்னு வகுத்த பாதையில் கொஞ்சம் கூட மற்றவங்களுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் அதில் தான் போய் ஆகணும். இந்த வருஷம் இந்த திருக்கணிதப்படி ஆரம்பிக்குது அஷ்டம சனி. ஆனால் உங்களுக்குன்னு வகுத்த பாதையில் போகும்போது மற்றவங்க அப்படி திரும்பி பார்க்காம உங்கள் ரூட்லேயே போகும்போது வெற்றி உங்கள் பக்கம். அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29 குரு வர போகிறாரு. இந்த 11th பிளேஸில் குரு ஸ்டார்ட் ஆகும்போது லாபங்கள் அள்ளி கொடுக்கும். அதாவது திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகம், அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகம், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகம், கல்வியிலே பயிலும் மாணவ மாணவிகளுக்கு யோகம், அதிக மதிப்பெண் பெறுவீங்க. எதிர்பாராத கூட்டணி மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்க்கவே மாட்டோம். 2025 கூட்டணி மாற்றம். இவனை போய் எதிரின்னு நினச்சிருப்போம், அவன் நண்பன் ஆயிடுவான். நண்பன் எதிரி ஆக மாட்டான், எதிரி தான் நண்பன் ஆகுவான். இதுதான் நல்ல நேரம். நம்ம வெற்றி பெறக்கூடிய சிறப்பு களத்தை அமைக்கக்கூடிய நேரம். மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நேரம். மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்க. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும். எங்கே போச்சுங்க தெரியலையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன, ஒரே பாதையில் போகணும். இவன் சொல்கிறான ஒரு பார்வை, அவன் சொல்கிறான ஒரு பார்வை, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் நான் பர்சனலாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்கிறது, தேர்ட் மெம்பருடைய டிசிஷனை நீங்கள் எடுக்காதீங்க. உங்கள் மைண்டில் ஓடக்கூடிய டிசிஷனை நீங்கள் ஓகே பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த தேர்ட் ப்ராசஸிங்கே வேண்டாம். இந்த வருஷத்தில் அது செட் ஆகாது. மனசில் உங்களுக்கு படும் இது கரெக்டு, அது சரின்னு. அது எப்படியோ கண்டிப்பாக படும். சமயபுரத்தை அவங்க பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுவா. மதுரை மீனாட்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. காஞ்சி காமாட்சி கரும்பு வடிவில் உக்காஞ்சிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இதுதான் உங்களுக்கு நடக்கும். இது உண்மை. இது அற்புதமான விஷயம். கடவுளை உணர முடியும். ஒருத்தர் கேட்டார், கடவுள் நம்மக்கிட்ட பேசுவாரான்னு. நான் சொன்னேன், உங்கள் வீட்டு அம்மா உங்ககிட்ட பேசுகிறாங்களான்னு. அதாவது உங்கள் மனைவி. அவ்வளோதான் சார் கடவுள். அந்த அம்மா ஏதோ ஒரு நல்லது சொல்லும் பாருங்க, அதை கேட்டு பாருங்க. கடவுள் அந்த ரூபத்தில் தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா இதுதான் அந்த நேரம். கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம காதில், நம்ம பக்கத்தில் சொல்லுவார். அவங்க சொல்கிறது நம்ம இப்போ கேட்டாகணும். அதே தேர்டு மெம்பர் பேச்சை கேட்டோம்னா தூங்கிடுவோம், தோற்றுருவோம். வேண்டாம். 2025 இந்த தேர்ட் டிசிஷனை எடுக்காதீங்க. மூன்றாவது கண், நெற்றிக்கண்ணை எப்போ திறக்கணுமோ அப்போ திறப்போம். இப்போ அதுக்கு தேவையில்லை. கடைக்கண் பார்வை கிடைத்தால் போதும். முழு பார்வையில் கடைக்கண் பார்வை. அப்போ நம்ம மேலே விசுவாசமாக நம்மளை பிடித்தவர்கள், உண்மையான விசுவாசிகள் இப்போ நம்மளுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பாங்க. அந்த பார்வை செட் பண்ணுற நேரம் தான் சிம்மத்திற்கு அருமையான நேரம். வியாபாரத்தில் கொடிக்கட்டு பரப்பிங்க. அரசியலில், வியாபாரத்தில், கலைத்துறையில், கல்வியில் சிறப்பான சம்பவங்கள் நடக்க போகுது. எதுக்கும் தயாராயிருங்க.
அஞ்சவே அஞ்ச வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேரம் நேர்மறையாக செல்லக்கூடிய நேரம், பலம் கொண்டு எதிர்த்து சக்சஸ் பண்ணக்கூடிய நேரம். சிம்மம் இன்னிக்கும் குறைவில்லை, என்னைக்குமே குறைவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தனி காட்டு ராஜா, தனித்து நின்று வெற்றி பெறக்கூடியவர்கள், கிங் மேக்கராக இருப்பீங்க இந்த வருஷம். முடியாதுன்ற வார்த்தை சிம்மத்துக்கு கிடையாது. அந்த வார்த்தையில கூட உக்காஞ்சு விளையாடக்கூடிய ராசி அதுதான் சிம்மம். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பல இரவுகள், நைட்டு டைமில் தான் நிறைய நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. இரவு தூங்கும்போது ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும். ஒரு 10 மணிக்கு பிறகு தூக்கம் வரலன்னா என்ன செய்யலாம் அப்போ சிந்திப்பீங்க பாருங்க, அது ஒரு அருமையான முடிவாக இருக்கும். திடீர்னு 2 மணிக்கு 3 மணிக்கு முழிப்பு போகலாம். 4 மணி வாக்கில் திடீர்னு எழுஞ்சிப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு யோசனை அடிக்கும். இதுதான் சிம்மத்துக்கு இந்த வருஷம் கிடைக்கிற ஹைலைட். அதாவது நிசத்தமான நேரத்தில் பல யோசனைகள் நம்மளுக்கு திறக்கும். நேரம் எப்போ ஒர்க் அவுட் ஆகுது? அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில். உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஆனால் மருந்து மாத்திரைகள் எல்லாம் குறைஞ்சிரும். உங்களுக்கு வியாதிகள்லாம் வராது இந்த வருஷத்தில். நீங்கள் தைரியமாக இருங்க, மகிழ்ச்சிகள் நிறைய கிடைக்கும். அஷ்டம சனியை நினச்சி பயப்பட வேண்டாம். 11ல் வரக்கூடிய குரு தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறார். குரு உங்களுக்கு இந்த வருஷம் புது சந்தோஷத்தை கொடுக்கிறார், தெய்வ பலத்தை கொடுக்கிறார். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 9 மாத காலம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். அதனால் 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப குட் டைம், வெரி குட் டைம், நல்ல டைம். எதுக்குமே குறையில்லை. நீங்களாக முடிவெடுங்க, வீட்டோட முடிவெடுங்க. 3வது நபர் முடிவு எடுக்காதீங்க. ஓடும் பேருந்துகளில், ஓடும் ட்ரெயினுகளில், ஓடும் பேருந்துகளில், நகரும் ரயில்களில் ஏற வேண்டாம், இறங்க வேண்டாம். வண்டிகள் நின்ன பிறகு இறங்குங்க. வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. ஹெல்மெட் அணியுங்க. இந்த வருஷம் எதிர்பார்த்த முடிவுகள் அடைஞ்சிட முடியும். தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. சமயபுரம் மாரியம்மனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மீனாட்சி, சமயபுரத்து மாதிரி, காஞ்சி காமாட்சி, இந்த 3 சாமியும் நீங்கள் வழிபாடு பண்ணணும். புரிஞ்சா திருக்கடையூர் அபிராமியை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இறைவன் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். எந்த விதத்திலும் குறைவில்லை. ஹாப்பி நியூ இயர். ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் அது வரட்டும், அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். ஆனால் திருப்பங்களை நாம் எப்படி வரவேற்கிறது? ஒரு மனுஷன் நினச்ச செயல்படுத்த முடியாத ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஒளிமயமான எதிர்காலம் சேனலில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ், கண்டிப்பாக திருப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். கடவுளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். யுக்தி தெரிந்தவர்களுக்கு தான் புத்தி சரியாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வெறும் புத்திசாலித்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது, யுத்தியோடும் இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஆல்மோஸ்ட் 2025ல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வேலை செய்ய போகுது. தானாக கிடைக்கும், எப்படியும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவார். அப்படி நம்பி இருக்கிறத விட திருப்பு முனையை எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிங்க. இந்த திங்கிங்குள்ளே இந்த வருஷம் நீங்கள் வந்தாகணும். 2025 அப்படின்னு எண் கடிதத்தில் நம்ம கூட்டும்போது நமக்கு 25ன்றது 7உடைய எண்ணம். அது கேது பகவான், நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது எல்லாருக்குமே ஒரு ஞானம் கிடைக்க போகுது. நமக்குள்ள ஒரு ஞானம் எப்போ வருங்க? ஞானம் எப்போ கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது, அவனுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது தான் ஞானம் கிடைக்கும். ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கேன், அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம், அந்த கட்டாயத்தோடு நான் செய்யும்போது எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு இருக்காது. அப்போ அவன் நினைப்பான், என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்கலை, சும்மா கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். குழந்தை இருக்குது, புள்ள இருக்குது, புருஷன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கான்னு கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எந்த விதத்திலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல இடத்துல நம்ம சந்தோஷமாக இல்லை. இந்த சந்தோஷம் இல்லைன்னும் போது தான் ஞானம் வரும். இதை எப்படி நம்ம பெறுவது? இந்த சந்தோஷத்தை எப்படி பெறுவது? அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது இருக்குது. பல அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே.